அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம பயிற்சி 1.1 ஃபுல்லாகவே ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம். இது அடுத்து பயிற்சி 1.2 ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டெட்டு எஸ்ஜிடி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ளஸ் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள் அனைவருக்கும் இந்த வீடியோ மிக புரிகிற வகையில் எளிமையான விளக்கங்களுடன் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வாங்க, ஃபஸ்ட் ஒன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. -44 கூட நீங்கள் எதை சேர்த்திங்கன்னா -88 வரும்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன வச்சுக்கலாம்னா அது எக்ஸுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு குழப்பாது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே -88 இருக்குது. இது இந்த -44 இந்த பக்கம் வரும்போது ஈக்குவலை தாண்டி வரும்போது குறி மாறி வரும். அப்போ இது +44 ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி எதிரெதிர் குறிகளாக இருக்கும்போது ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் இந்த மாதிரி எதிரெதிர் குறிகளாக இருக்கும்போது கழிக்கணும். கழிச்சிட்டு இதில் யார் பெரிய ஆள்? 88 தான் பெரிய ஆள். அவன் என்ன குறி வச்சுருக்கான்? மைனஸ் தான் வச்சுருக்கான். அப்போ இதுக்கு மைனஸ் தான் போகணும். இந்த மாதிரி எதிரெதிர் குறிகள் மைனஸு ப்ளஸ்ஸு இல்லைன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? கழிங்க. கழித்து முடிச்சுட்டு யார் பெரிய ஆளோ, இதில் எந்த நம்பர் பெரிய நம்பராக வந்திருக்கோ அந்த நம்பருக்கு என்ன குறி இருக்கோ அந்த குறியை போடுங்க. இப்போ பாருங்கள், எதிரெதிர் குறி கழிச்சிட்டோம். இப்போ 88 தான் பெரிய நம்பர். அதுக்கு என்ன குறி வந்திருக்கு? மைனஸ் குறி வந்திருக்கு. அதனால் நம்ம மைனஸ் போடணும். அப்போ இதுக்கு விடை -44. சரிங்களா? அதே மாதிரி தான் செகண்ட் சம் பாருங்கள். டேஸு -75 ஈக்குவல் டு -45. என்ன கொடுத்தாலும் சரி நம்ம எக்ஸுனே வச்சுக்கலாம். இப்போ எக்ஸு வேணும் அப்படின்னா இந்த சைடு உள்ளதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இந்த சைடு உள்ள -75 ஈக்குவலை தாண்டி போகும்போது நம்ம என்ன படித்தோம்? +75 மாறிடும். இப்போது மேலே சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் இருக்கும்போது நம்மளுக்கு கூட்டவோ கழிக்கவோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். அதனால் ஆன்சர் மாறாது. ஆனால் மாற்றும் போது அவங்கவுங்களோட குறியோட கரெக்டாக மாற்றுங்க. இங்கே +75 இருக்குது, அதையே மேலே போட்டுட்டு கீழே -45 போட்டுக்கலாம். மாற்றிக்கலாம், குறியை கரெக்டாக போட்டணும். இப்போ எதிரெதிர் குறினா என்ன பண்ணுவோம்? கழிப்போம். கழித்து விட்டோம். யார் பெரிய ஆள்? 75 தான் பெரிய ஆள். அவங்க என்ன குறி வச்சுருக்காங்க? ப்ளஸ் குறி வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் +30. அப்போ இரண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் +30. இந்த மாதிரி தான் நம்ம போடணும். யார் பெரிய ஆளோ அவங்களோட குறியை போட்டணும். எதிரெதிர் குறியாக இருக்கும்போது கழிக்கணும். இப்போ இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இங்கே இல்லாததுக்கு எக்ஸுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸு வேணும்னா இங்கே ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவலுக்கு அப்புறம் உள்ளதை மேலே எழுதிக்கோங்க. இந்த -75 இந்த பக்கம் வந்தால் +75ன்னு வந்துடுவான். இப்போ எதிரெதிர் குறினா கழிப்போம். ஆனால் 45லேருந்து 75 கழிக்கும்போது நம்மளுக்கு குழப்பம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இடம் மாற்றிக்கொள்ளலாம். இதை மேலே போட்டு இதை கீழே போட்டுக்கலாம். அதனால ஆன்சர் மாறாது. இப்போ பாருங்கள், எதிரெதிர் குறி கழித்து விட்டோம். இவர் தான் பெரிய ஆள். இப்போ +30. சரிங்களா? ஓகே. அடுத்தது அதே மாதிரி இங்கே எக்ஸ் போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -80. இங்கே ரெண்டு குறி இருக்கு இல்லைங்களா? மைனஸ் ப்ளஸ் ப்ராக்கெட் வரும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். இல்லைன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிட்டு அப்புறமா கொண்டு போங்க. இங்கே பாருங்கள், எக்ஸு இங்கே ரெண்டு குறி இருக்கும்போது மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் போடுவோம். இப்படி எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் கொண்டு வாங்க. இப்போ -80 இந்த -50 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +50 மாறிடும். கரெக்டுங்களா? இந்த ஸ்டெப் புரிதா பாருங்கள். எக்ஸு எதிரெதிர் குறி இருக்கா? மைனஸு ப்ளஸ்னால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அடுத்த ஸ்டெப்பில் இந்த -50 ஈக்குவலை தாண்டி போகும்போது +50 ஆயிரும். இப்போ எதிரெதிர் குறி, அதனால் நான் கழிச்சிட்டேன். 80 தான் பெரிய ஆள், அவனுக்கு குறி மைனஸ் இருக்குது. ஸோ -30. அப்போ இந்த மூணாவது கொஸ்டினுக்கு விடை -30. அடுத்தது சரியா தவறா? சரியா தவறாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த விடையை பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் மெத்தடில் செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நடுவில் பாருங்கள், 2 மைனஸ் வந்திருக்கு. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தால் மைனஸ் போடுவோம். ரெண்டுமே ஒரே குறியாக வந்தால் ப்ளஸ் தான் போடுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். கரெக்டுங்களா? இப்போ -675 400 இருக்குது. +400
எதிரெதிர் குறி கழிச்சிட்டேன். 675 தான் பெரிய ஆள், அப்போ மைனஸ் தான் போட்டிருக்கேன். மைனஸ் 275 வந்திருக்கணும். ஆனால் விடை என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 1075ன்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். மைனஸ் 1075ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது தவறு. அவ்வளோதான். அப்போ இது தவறு. அடுத்தது பாருங்கள். 15 மைனஸு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். விடையை பாருங்கள். 15 + 18 சமமானது 15 + 18 தான். அப்போ இது கரெக்டாக தான் கொடுத்துருக்கான். அப்போ என்ன எழுதுவீங்க? சரி. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? சரி. அடுத்தது 3வது பார்க்கலாம். மைனஸ் 45 நடுவில் 2 மைனஸ் இருக்கா, ப்ளஸ் ஆக்கிடுங்க. இங்கே மைனஸ் 8 மைனஸ் மைனஸுக்கா ப்ளஸ் ஆக்கிடுங்க. இப்போ இது சரியாக வருமானு பாருங்கள். நல்லா உத்து பாருங்கள். இங்கே 45க்கு மைனஸ் இருக்குது, 8க்கு ப்ளஸ் இருக்குது. இங்கே 45க்கு ப்ளஸ் இருக்குது, 8க்கு மைனஸ் இருக்குது. அப்போ இது சரி இல்லை, தவறு. ஏன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மைனஸில் வரும், இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ப்ளஸில் வரும். கரெக்டுங்களா? இதுக்கு ப்ளஸ் 37 வரும், இதுக்கு மைனஸ் 37 வரும். அதனால் ரெண்டும் வேறு வேறு. இப்போ தவறு. அடுத்தது எண்கோட்டை பயன்படுத்தி தீர்க்க. அதுக்கு முன்னாடி இதை வந்து நடுவில் 2 குறி வருமோ சால்வ் பண்ணிக்கிங்க. மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு போன எக்ஸசைஸ் உள்ள மெத்தட்லேயே போட்டுக்கலாம், குழப்பாது. நான் என்ன சொன்னேன்? -3லேருந்து ப்ளஸ்ஸுன்னா வலது பக்கம் போடும். இப்போ -3 இங்கே போட்டிருக்கேன். அப்புறம் என்ன வரும்? -2 -1 0 1 2 3 இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா -3க்கு ப்ளஸ்ஸு வந்தனால ப்ளஸ்ஸு வந்தால் வலது பக்கமாக அதிகமாக போடுங்க. இங்கே இது மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே இடது பக்கம் அதிகமாக போடுங்க. இங்கே ப்ளஸ்ஸு வந்ததுனால நான் வந்து வலது பக்கம் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வலது பக்கம் தான் போக போகிறோம். ஏன்னா ப்ளஸ்ஸு வந்தால் வலது பக்கம் போங்க, மைனஸ் வந்ததுன்னா இடது பக்கம் போங்க. இப்போ -3லேருந்து ப்ளஸ்ஸு வந்திருக்கு. எத்தனை ஸ்டெப் போகணும்? இப்போ வலது பக்கம் 4 ஸ்டெப் போகணும். 4 ஸ்டெப் ஜம்ப் பண்ணுவோமா? ஓகே. 1 2 3 4 ஜம்ப் ஸ்டம்ப் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து 1ன்னுட்டேன் 1. இப்போ இதுக்கு ஆன்சர் 1. இந்த மாதிரி நடுவில் 2 குறி வந்ததுன்னா அதை வந்து மாற்றிடுங்க. எப்படி மாற்றணும் அப்படின்னா, நடுவில் 2மே மைனஸ் இல்லைனா 2மே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் தான் வரும். எதிரெதிர் குறியாக வந்ததுன்னா மைனஸ் போடுவீங்க. அவ்வளோதான். எதிரெதிர் குறியாக இருந்ததுன்னா மைனஸ் போடுவீங்க. இங்கே -3 +4 ஆயிடுச்சு. அப்போ -3 +4ங்கிறனால நான் வந்து வலது பக்கமாக போகணும். ஏன்னா ப்ளஸ்ஸு வந்தால் வலது பக்கமாக போவேன், மைனஸ் வந்ததுன்னா இடது பக்கமாக போவேன். இங்கே ப்ளஸ் வந்ததுனால வலது பக்கமாக போயிட்டேன். 4 ஸ்டெப்பு குதிச்சிட்டேன். இங்கே போய் நிற்கிறேன், 1ல் வந்து நிற்கிறேன். அப்போ அதுக்கு ஆன்சர் 1. அடுத்த வினா பார்க்கலாம். இப்போ 7 2 மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ்ஸு 10. சரிங்களா? இப்போ 7லேருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து நான் 7லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா ப்ளஸ்னால் வலது பக்கம் தான் போகிறோம். அப்போ இங்கே தான் எனக்கு நிறையா வேணும், இந்த பக்கம் தான் நிறையா வேணும். கரெக்டுங்களா? அதனால் நான் இந்த பக்கம் உள்ளது மட்டும் நான் அதிகமாக போடுவேன், இந்த பக்கம் உள்ளதுனா நான் கம்மியாக தான் போடுவேன், தேவையில்லை எனக்கு. இங்கே வந்து இந்த வந்து நான் 7லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரா போட்டு இங்கே 0 போட்டு இங்கே -1 வேணால் போட்டுக்குங்க தேவைப்பட்டதுன்னா. ஆனால் நமக்கு வலது பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ 7 +4 நான் வலது பக்கம் தான் போகணும். எத்தனை ஜம்ப்பு நான் குதிக்கணும் அப்படின்னா 10 ஜம்ப்பு குதிக்கணும். 7லேருந்து ஆரம்பிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஜம்ப் நான் குதிச்சிட்டேன். இப்போ இங்கே வந்து நிற்கிறேன், 17ல் நிற்கிறேன். அப்போ இதுக்கு விடை வந்து 17. விடை வந்து என்னது? 17. இங்கே உங்களுக்கு வந்து திடீர்னு ஜம்ப் பண்ணுமோ உங்களுக்கு எப்படா 7 வந்துச்சு இப்படி குழப்பமோ அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே 6 போட்டுக்கலாம். கொஞ்சம் கோடை எக்ஸ்டெண்ட் பண்ணி 5லேருந்து 0 வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு ஏரோ போட்டுக்கோங்க. சரிங்களா? நம்மளுக்கு வலது பக்கம் தான் அதிகமாக தேவை அப்படிங்கிறதுனால நான் வலது பக்கம் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த லைனை வந்து இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். அதாவது நம்மளுக்கு 7லேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ 7லேருந்து தான் எனக்கு தேவை. இதுலேருந்து நான் வந்து வலது பக்கம் 10 ஸ்டெப் போடணும். அதனால் நான் வந்து இப்படி போட்டுக்கிட்டேன், இந்த பக்கம் நான் போட்டுக்கிட்டேன். 16 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 17 ஒரு 18 வரைக்கும் போட்டுக்கோங்க. இங்கே போடும்போது 6 5 4 3 2 1 0 ஒரு -1 வரைக்கும் போட்டுக்கோங்க, போதும்.
இங்கே எக்ஸட்ரா போட்டுக்கலாம். சரிங்களா? போதும். நம்ம ஏலேருந்து ஆரம்பிக்கிறோம். 10 ஸ்டெப்பு ரைட் ஹேண்ட் சைடு தான் போகிறோம். 10 குதி கூச்சிங்கன்னா இங்கே வந்து முட்டுச்சது 17 வந்து முட்டுச்சு. சரிங்களா? ஓகே. இப்போ இது ரெண்டும் முடிச்சிட்டோம். இது பார்க்க போகிறோம். 35 மைனஸ் ஆஃப் மைனஸ் 64. நம்ம என்ன சொன்னோம்? நடுவில் 2 மைனஸ் வந்ததுன்னா ப்ளஸ் ஆயிரும். அவ்வளோதான். அப்போ ரெண்டையும் கூட்டிடுங்க. இப்போ 99. அதே மாதிரி இதுக்கு மைனஸ் 200. நடுவில் எதிரெதிர் குறி வந்தால் மைனஸ் தான் வரும். ஒரே குறி வந்தால் தான் ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸும் ப்ளஸ் வந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸும் மைனஸ் வந்தால் ப்ளஸ் தான் போடுவோம். இது குறினா மைனஸ் ஆயிரும். இப்போ ரூல்ஸ் படி யோசிங்க. ரெண்டுமே மைனஸு. அப்போ கூட்டுவீங்க. கூட்டிட்டு மைனஸ் குறியை போட்டுருவோம். அப்போ ஃபோர்த்து ஒனுக்கு ஆன்சர் வந்து மைனஸ் 300. சரி. இப்போ அடுத்து 4வது வினா பார்க்கலாம். கபிலன் தன்னிடம் 10 பென்சில்களை வைத்திருந்தார். அதில் 2 பென்சில்களை செந்திலுக்கும் 3 வந்து கார்த்திக்கும் கொடுத்து விட்டார். மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் 6 பென்சில்கள் தருகிறார். மொத்த பென்சில்களிலிருந்து 8 பென்சில்களை அவருடைய தங்கைக்கு கொடுத்தால் அவரிடம் மீதம் உள்ள பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ கொடுத்த எவ்வளோலாம் அவருக்கு கபிலன் கிட்ட வருதோ அதெல்லாம் ப்ளஸில் போடுங்க. அவன் வந்து ஒவ்வொருத்தருக்காக கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து நம்ம மைனஸில் போடுங்க. இப்போ கபிலனிடம் இருந்த பென்சில்கள் எத்தனை? 10. 2 யாரு கொடுக்குறாரு? அப்போ செந்திலுக்கு கொடுத்ததுன்னு எழுதுங்க. செந்திலுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு? 2. அப்போ செந்திலுக்கு கொடுத்தது 2. கார்த்திக் எவ்வளோ கொடுக்குறாரு? 3. அப்போ -3. திரும்ப அவரோட அப்பா எத்தனை கொடுத்துறாரு? 6 கொடுக்குறாரு. அப்போ அது கபிலனுக்கு வருமா ப்ளஸ் ஆக்கிக்கணும். கபிலன்ட்ட வருது, அப்போ எனக்கு தான் கிடைக்கிது. அப்போ 6. திரும்ப அவரோட தங்கைக்கு எத்தனை கொடுத்துறாரு? 8 கொடுத்துறாரு. இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். கபிலன்கிட்ட வரதை வந்து ப்ளஸில் போடுங்க. 10 பென்சில் வைத்திருந்தார். 2 பென்சிலை செந்தில் கொடுக்குறாரு. அப்போ மைனஸ் போடுங்க. 3 வந்து கார்த்திக் கொடுத்துறாரு. மைனஸ் போடுங்க. திரும்ப தந்தை வந்து 6 பென்சிலை கொடுக்குறாரு. அப்போ கிடச்சிருச்சு 6. திரும்ப அடுத்த நாள் 8 பென்சிலை தங்கை கொடுத்துட்றாரு. அவ்வளோதான். இப்போ ப்ளஸ் எல்லாம் கூட்டிக்கலாம். 10 6 கூட்டுங்க 16. மைனஸ் எல்லாம் கூட்டிக்கிங்க. 8 2 10 3 13. அப்போது 16ல் 3 போச்சுன்னா அவர்கிட்ட கபிலன்கிட்ட எவ்வளோ இருக்குது? 3 பென்சில் வந்து கபிலன் வந்து மீச்சம் வைத்திருப்பார். 4வது கொஸ்டினுக்கு விடை வந்து இதுதான். 3 பென்சில் வந்து கபிலன் வைத்திருப்பார். சரிங்களா? படிக்கிற மாணவர்களுக்காக நான் ஸ்டெப்பாக எழுதி வைக்கிறேன். ஏன்னா ஸ்டெப் மார்க்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா. கபிலனிடம் இருந்த பென்சில்கள் 10. செந்திலுக்கு கொடுத்தது வந்து கொடுத்துட்டான். அப்போ -2. கார்த்திக்கு கொடுத்தது -3. தந்தை வந்து கபிலன் கொடுக்கறது வந்து +6. தங்கை கொடுக்கும்போது -8. இப்போ இதெல்லாம் எழுதியிருக்கோம். ப்ளஸ் எல்லாம் கூட்டுங்க. 16. மைனஸ் எல்லாம் கூட்டிக்கிங்க. அப்போ 13 கழிச்சிங்கன்னா 3 பென்சில்கள் வந்து கபிலன்கிட்ட மீதி இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது 5வது வினா. 5வது வினா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது என் கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 5வது வினா பாருங்க. ஒரு மின் தூக்கி லிஃப்ட் வந்து தரைத்தளத்தில் உள்ளது. தரைத்தளம்னா 0. தரைத்தளத்தில் இருக்கு. அது 5 தளங்கள் கீழே செல்கிறது. 5 தளங்கள் கீழே போதாமல், கீழே போச்சுன்னா மைனஸ்ன்னு போட்டுக்குவோம். எப்போவுமே முழுக்களை பொறுத்த வரைக்கும் கீழே போகுது, குறையுது, யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா நம்மகிட்ட குறைஞ்சிருது. அப்போ மைனஸில் தான் அதை போடணும். இப்போ தரைத்தளம்னா 0ன்னு வச்சுக்கணும். அதில் இருந்து 5 தளங்கள் கீழே செல்கிறது. அப்போ -5. அப்புறமா அதிலிருந்து 10 தளங்கள் மேலே செல்கிறது. இதான் க்ளூ. மேலே செல்கிறது போது +10 போட்டுக்குவோம். அப்போ இப்போ எந்த தளத்தில் அது இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது 0 -5 -5 கூட 10 சேர்த்துட்டிங்கன்னா 5. இப்போ அது எத்தனாம் தளத்தில் இருக்குது? 5ஆம் தளத்தில் இருக்குது. இப்போ அது எத்தனாம் தளத்தில் இருக்கும்? 5ஆம் தளத்தில் இருக்குது. அவ்வளோதான். அடுத்த வினா 6வது வினா. காலை எழுந்திருக்கும் போது கலாவின் உடல்நிலை 102 டிகிரி F ஆக இருந்தது. காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்றாங்க. 2 மணி நேரம் கழித்து அவங்க வெப்பநிலை வந்து 2 டிகிரி குறைந்தது அப்படின்னா கலாவின் தற்போதைய உடல் வெப்பநிலை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 102 டிகிரி இருந்தது. 2 மணி நேரம் கழித்து 2 டிகிரி வந்து F வந்து குறைஞ்சிச்சு. 2 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ குறையுதுன்னா மைனஸில் போடுங்க. அப்போ இப்போ எவ்வளோ இருக்கும்? 100 டிகிரி F. 100 டிகிரி F தான் அவங்களோட தற்போதைய உடல் வெப்பநிலை.
சரிங்களா? ஓகே. அது வினா -17 உடன் எந்த எண்ணை கூட்ட -19 கிடைக்கும்? இப்போ -17 உடன் எந்த எண்ணை கூட்ட -19 கிடைக்கும்? நம்ம ஃபில்லப்ஸில் படித்தோம் இல்லைங்களா? அதே மெத்தடில் போடுங்க. அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா -19, இந்த பக்கம் உள்ளவங்க இந்த சைடு ப்ளஸ்ஸாக வருவாங்க. இப்போ +17 +17, இப்போ -19 +17 போடும்போது எதிரெதிர் குறியனால கழிச்சிட்டோம். யார் பெரிய ஆள்? 19 தான் பெரிய ஆள். அவங்களோட குறியனருக்கு மைனஸ் இருக்குது. அப்போ இதுக்கு விடை -2. சரிங்களா? ஓகே. 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஸ்டெப்போட ஆன்சர் நான் காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் முக்கியம். அடுத்தது 8வது. ஒரு மாணவரிடம் -47 -18 கழிக்க கேட்கப்பட்டது. ஒரு மாணவரிடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு மாணவரிடம் -47 -12 கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ -47 -12 கழிக்க சொல்லியிருக்காங்க. கழிக்க சொல்கிறதுனால நடுவில் மைனஸ் போட்டிருக்காங்க. அப்போது அவங்க அந்த பையன் என்ன விடை கொடுத்துருக்காருன்னா -30ன்னு சொல்லியிருக்காராமா. -30 சொல்லியிருக்காரு. இது சரியா தவறான்னு செக் பண்ணலாம். இப்போ -47 நம்ம என்ன சொன்னோம்? நடுவில் 2 மைனஸ் வரும்போது ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? சரி. அடுத்த ஸ்டெப்பில் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு வரும்போது என்ன பண்ணுவோம்? கழிப்போம். அப்போ கழிங்க. -47 +12 கழிங்க. அப்போ என்ன வரும்? கழிச்சாச்சு 35. யார் பெரிய ஆள்? 47 தான் பெரிய ஆள். அவங்களோட குறியனருக்கு மைனஸ். இப்போ -35 தான் வினா சரியான விடை. ஆனால் அவங்க -30ன்னு சொல்லிட்டான் அந்த பையன். ஸோ இது தவறு. ஏன்னா -47 +12 சேர்த்தோம்னா -35 வருது. ஸோ அந்த பையன் கொடுத்த விடை தவறு. கொள்குறி வினாக்களையும் பார்த்துடலாம். -5 நம்ம சொன்னோம், நடுவில் 2 மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆக்கிடுங்க. எதிரெதிர் குறினா கழிங்க. 18 தான் பெரிய நம்பரு, அதோட குறி ப்ளஸ்ஸு. அப்போ +13. 10வது வினா நீங்கள் பார்க்கவே வேணாம், 0வை விட்டுடலாம். 100ல் -100 போயிடுச்சுன்னா 0. 100ல் -100 போச்சுன்னா 0. இதுக்கு ஸ்டெப்போட ஆன்சர் பார்த்துடலாம். இந்த நடுவில் இருந்தது இல்லைங்களா, இந்த 5, 6, 7க்கு 7ஆம் வகுப்பு மாணவர்கள் ஸ்டெப்போடு எழுதுறக்கா அதை நோட் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. மின்தூக்கி தரைத்தளத்தில் இருந்துச்சு, அப்போ 0. 5 தளங்கள் கீழே செல்லுது, அப்போ -5. 10 தளங்கள் மேலே செல்லும் போது மேலே வருமா ப்ளஸ் போட்டுக்குவோம். அப்போ 0 -5 +10. 10ல் 5 போச்சுன்னா 5. அப்போது 5வது தளத்தில் மின்தூக்கி இருக்கிறது. இது அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலாவோட உடல்நிலை 102 டிகிரி படித்தோம். 2 மணி நேரத்துக்கு கழித்து 2 டிகிரி குறையுதுன்னு சொன்னாங்க. அப்போ மைனஸ் கழிச்சோம்னா 100. -17 உடன் எந்த எண்ணை கூட்ட -19 கிடைக்கும்? அப்போ x = -19 +17. அப்போது -2. ஒரு மாணவரிடம் நம்ம படிச்சோங்களா, -47 -12 கழிக்க. அப்போ கழிக்கிறனால மைனஸ் போட்டுட்டோம். அப்போ +12 ஆயிடுச்சு. எதிரெதிர் குறினா கழிக்கணும். 47 தான் பெருசுனால் மைனஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ -35 தான் வருது. அவர் -30ன்னு சொல்லிட்டாரு, அதனால் இது தவறுன்னு எழுதிடணும். அவ்வளோதான். ஸோ இதோட பயிற்சி 1.2 முடிஞ்சது. இதோட கொள்குறி வினாக்கள் நம்ம படிச்சிட்டோம். இதோட பயிற்சி 1.2 ஃபுல்லாக முடிந்தது. நீ அடுத்த பயிற்சியில் சந்திப்போம். இவற்றை முயல்கன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே மைனஸு, -18, இங்கே -2. இப்போ எது பெருசு? மைனஸில் சின்ன நம்பர் தான் பெருசு. இப்போ இதுதான் பெருசு. மைனஸை பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர் தான் பெருசு. இங்கே பார்த்திங்கன்னா -20ல் 10 போச்சுன்னா -10. இங்கே -20 +10 ஆயிரும். நடுவில் 2 மைனஸ் இருக்கா, ப்ளஸ் ஆயிரும். -20ல் 10 போச்சுன்னா -10. ஸோ ரெண்டும் சமம்.
இங்கே பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 100, இங்கே 100 ப்ளஸ் 100, கரெக்டாக 2 மைனஸுக்கு வேணால் ப்ளஸ் ஆக்கிட்டோம். இங்கே எதிர் குறியால் மைனஸ் ஆக்கிட்டோம். 100ல் 100 போச்சுன்னா இங்கே 0, இங்கே 200 வருமா? அப்போ இதுதான் பெருசு. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 70 ப்ளஸ் 50, அப்போ மைனஸ் 20 இந்த பக்கம். இங்கே மைனஸ் 120, மைனஸில் சின்னதான் பெருசு, அப்போ இதுதான் பெருசு. இங்கே மைனஸ் 80, இங்கே மைனஸ் 80 தான், அப்போ இதுக்கு ஈக்குவல். சும்மா தெரிஞ்சுக்கோங்க 1 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவா. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட 1.2 ஃபுல்லாக முடியுது. தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.